குருவே சரணம். இன்றைய நாட்களிலே சித்தர்கள் ஆட்சியோடு நேற்றைய பயணம் குரு பௌர்ணமி என்று சொல்வார்கள். அந்த பௌர்ணமி தினத்திலே நாங்கள் அந்த கணக்கம்பட்டி செல்லும்போது எங்களுடைய பயணத்திலே தன்னெறியாமலே அவர் உள்வாங்கி விடுவார். அதுதான் சித்தருடைய ஒரு நல்ல பயணங்களாக இருக்கும். அந்த நேரத்திலே நடந்து செல்லும்போது கணக்கம்பட்டியிலே அந்த சிலை, கணக்கம்பட்டியாருடைய சிலை தாமரையிலே உங்கள் முன்னாடி இப்படி வீடியோ காணொளியில் இருக்கின்றது. தலை துண்டாகவும் கால் துண்டாகவும் கிடந்தது. அதை அவர் என்ன சொன்னார் என்றால், நீ இதை கொண்டு போய் நீ எனக்கு உயிரோட்டமாக ஆக்குவாய். அது நீ உடைஞ்ச இடம் கூட தெரியாமல் அந்த அளவுக்கு நீ மெய்யுணர்வோடு உன்னுடைய இந்த நந்தி குடிலிலே உன்னுடைய இந்த சர்க்குரு சிலையை வைத்துக்கொள் என்று சொல்லியிருந்தார். அதுபோலே அவரை இன்று அந்த கம் போட்டு ஒட்டும்போது பாம்பாட்டி சித்தருடைய மறு அவதாரம் என்று சொல்வார்கள் சர்க்குருவை. இந்த சர்ப்பக்குச்சி நேற்று பழனியிலே முருகனை மலை மேலே நாங்கள் முருகனை தேடி போக மாட்டோம், அவர் எங்களை தேடி வந்து விடுவார். அதனாலே செல்லும் போதே பழனி பஸ் ஸ்டாண்டின் பேருந்து நிலையம் அருகே ஜிஹெச் உள்ளது. அந்த ஜிஹெச்சுக்குள்ளே உள்ளே போடா என்று சொன்னார் அந்த ஆன்மா ரூபத்திலே. உள்ளே சென்றபோது தான் இந்த பாம்பு போல இருக்கும் இந்த சர்ப்பம் குச்சி நாங்கள் அந்த மருத்துவமனைக்குள்ளே எடுத்து வந்தோம். ஏன் சொல்கிறோம் என்றால், எல்லாமே காரணமில்லாமல் எந்த ஒரு செயலும் இல்லை என்று சொல்வோம். அதுபோலே தான்